இப்போ நாம் முந்திரி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஈஸியாக சீக்கிரமே இந்த முந்திரி புலாவ் செஞ்சிடலாங்க. குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரியுது பாருங்கள். வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. பச்சை மிளகா 3 போட்டுக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். நல்லா வெங்காயத்திலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. புதினா 1 கைப்பிடி அளவு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேங்க. மூடி போட்டுட்டேங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்ததும் தான் அரிசி போடணும். பாஸ்மதி ரைஸு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விட்டுக்கங்க. மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா அரிசி வேகணும். பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தேன். நல்லா வெந்துடுச்சு. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ஈஸியாக முந்திரி புலாவ் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம். ஆவிலாம் வந்துடுச்சு. புதினா இலைங்களை சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா உதிராக இருக்குது பாருங்கள். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புல கூட இது வச்சு சாப்பிட்லாங்க. நான் கத்திரிக்காய் கிரேவி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் கிரேவி லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கங்க. டேஸ்டான முந்திரி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.